மக்கா வணக்கம் டே. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிற வயசான முதியவர்களை, யாசகர்களை, ஆதரவில்லாத பெரியவங்களை காவல்துறையினர் அடித்து உதச்சி வெளியே விரட்டியிருக்காங்கப்பா. எதுக்காக இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆதரவில்லாத அந்த பெரியவங்க அடி தாங்க முடியாமல் கதறின காட்சியை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது. இன்னொரு பக்கம் திருவள்ளூரில் வட மாநில தொழிலாளர்கள் போலீஸ்காரங்களையே கல்லால் அடித்து விரட்டி கலவரம் பண்ணியிருக்காங்க. நாட்டில் இத்தனை அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் ஜெர்மனியில் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. சரி, அந்த கொடுமையெல்லாம் விரிவான செய்திகளை சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பாருங்கள். ஐயா ஸ்டாலின் எதுக்காக ஜெர்மன் போனாரோ அந்த வேலையை கணக்கச்சிதமா செஞ்சுட்டு இருக்காருப்பா. பழைய கார்கள்ல உட்காந்து விதவிதமா போட்டோ எடுத்திருக்கிறாரு. சொத்து வரி, வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரின்னு பாக்கெட்ல இருக்கிற காசையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தண்டம் கட்டிட்டு ஓட்ட ஓடசல்ல பஸ்ல போய்கிட்டு இருக்கிற மக்களே, நம்ம காசுல திமுக கும்பல் போடுற ஆட்டத்தை பாருங்க. மக்கள் வரி பணத்துல ஜெர்மனுக்கு போய் அங்க விதவிதமா போட்டோ ஷூட் நடத்தின ஐயா ஸ்டாலின் போற போக்குல நம்மளை எல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட இங்க இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கையேந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற பசங்களுக்கு உதவத்தான அரசாங்கம் இருக்கு, அதுக்குத்தானே நாம வரி கட்டுறோம். ஏன் வெளிநாட்டு தமிழர்கள் கிட்ட வெக்கம் இல்லாம கையேந்தணும்? சென்னை சூளைமேட்டுல மழைநீர் வடிகால்வாயில இருந்து ஒரு பெண்ணோட சடலம் மீட்கப்பட்டிருக்கு. கால்வாயை மூடி வைக்காததால தான் அந்த பெண் உள்ள விழுந்து இறந்துட்டாங்கன்னு ஜனங்க சொல்றாங்க. இல்ல யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு மாநகராட்சி சொல்லுது. காவல்துறை வழக்கம் போல சட்டம் தன் கடமையை செய்யும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி கலவர பூமி மாதிரி மாறிடுச்சுப்பா. வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டத்தை கலைக்க வந்த போலீஸ் மேல கல்லெறிஞ்சிருக்கிறாங்க. கல்லடி வாங்க முடியாம ஓடின போலீஸ் ஒரு கட்டத்துல பதிலுக்கு கல்லெடுத்து அடிச்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கா. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், அந்த கிளவியை தூக்கி மனையில் வைங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் எங்கே போனாலும் தன்னோட காரியத்தில் கண்ணா இருக்காரு. இந்த ஆட்சியில் யார் வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஐயா ஸ்டாலின் கூட இருக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபர் பாவம் ரொம்ப உழைக்கிறாருப்பா. ஜெர்மனியிலிருந்து ஐயா ஸ்டாலின் விதவிதமாக ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. வாங்க அதை பார்ப்போம். அட்டை கொழுத்து போய் அருவாமனையில ஏறிச்சான். அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப திமுக கும்பல் போடுற ஆட்டம். இங்க ஜனங்க என்ன பாடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஜெர்மனுக்கு போய் விதவிதமா கோட் ஷூட் போட்டுட்டு பழைய காலத்து கார்ல உட்காந்து போட்டோ ஷூட் எடுத்திருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். இங்க ஓட்ட உடசல் பஸ்ல உசுர கையில புடிச்சிட்டு ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கூட திருவண்ணாமலை பக்கம் பஸ்ல இருந்து கீழே விழுந்து ஒரு மாணவன் இறந்தே போனான். இதையெல்லாம் கவனிக்க ஸ்டாலின் சாருக்கு நேரம் இல்ல. ஆனா நம்ம காசுல இப்படி விதவிதமா போட்டோ ஷூட் எடுக்க நேரம் இருக்கு. கேட்டா உடன்பிறப்புகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கார் கம்பெனியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 15 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போறாருன்னு பேய்க்கதை சொல்லுவாங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கேட்டு பாருங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. போன வருஷம் இதே டைம்ல தான் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஃபோர்டு கார் கம்பெனி வரப்போகுதுன்னு ஐயா ஸ்டாலின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இனி அமெரிக்காவே நம்ம கிட்ட தான் பிச்சை எடுக்க போகுதுன்னு கலர் கலரா கதை விட்டாங்க. இந்த நொடி வர ஃபோர்டு கம்பெனி கதவு திறந்த மாதிரி தெரியல. எல்லாம் வெத்து பேச்சு. வருஷம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும், அங்க இந்த மாதிரி விதவிதமா போட்டோ எடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு வந்து வெட்டியா பில்டப் பண்ணணும். இதுதான் இந்த கும்பலோட அஜெண்டா. அமெரிக்கா போய் சைக்கிள் ஓட்டினாரு, இங்க கார் ஓட்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்கிறாரு. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எதுவும் இல்ல. விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு இனியாவது புரிஞ்சுக்கோங்க மக்கா. ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும், அண்ணன் உதயநிதியா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதையும் செய்யறது இல்ல. அப்புறம் ஸ்டாலின் சார், விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது சார்.
ஆனா நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. மக்கா, ஐயா ஸ்டாலின் ஆசைக்காக ஜெர்மனிக்கு போய் போட்டோ ஷூட் நடத்தினதை கூட ஒரு வகையில் மன்னிச்சிடலாம். ஆனால் போன இடத்துல யாசகம் கேட்டு வார்த்தை கடுமையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. செய்தியை பார்த்தா உங்களுக்கே கோபம் வரும். நம்ம எல்லோரையும் கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டலாம் கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் நான் முதலமைச்சராக உங்கள் இடத்துல இப்போ கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும். உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. அங்கே படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். பாத்தீங்களாப்பா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு புரட்சி தலைவர் பாடினாரு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெளிநாட்டு தமிழர்கள் கிட்ட கையேந்திட்டு இருக்கிறாரு. இது நமக்கு அசிங்கமா இல்லையா? இல்ல தெரியாம கேக்குறேன். தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்வித்துறைக்காக வருஷா வருஷம் 50,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த காசுல அரசு பள்ளிகளை மேம்படுத்த முடியலையா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த காசுல நல்லது பண்ண முடியலையா? சரி, அதை விடுங்க. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் வாங்காத அளவுக்கு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, அந்த காசுல உங்களால அரசு பள்ளிகளுக்கு உதவ முடியாதா மிஸ்டர் ஸ்டாலின்? சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, குப்பை வரி, மின்கட்டண உயர்வுன்னு எங்க கிட்ட இருந்து காசை கறந்துட்டே இருக்கீங்களே. இங்க யாராவது வரியை கட்ட மாட்டோம்னு போராட்டம் பண்ணோமா? கஷ்டப்பட்டாவது கட்டுறோம்ல. அந்த காசுல ஏழை மாணவர்களுக்கு திட்டங்களை செய்ய முடியலையா? இது என்ன சோமாலியாவா? உலக நாடுகள் கிட்ட எல்லாம் பிச்சை எடுக்க. அது சரி, அடுத்த தடவை உங்களை முதலமைச்சராக்கினா தமிழ்நாட்டை சோமாலியா கிட்ட கையேந்திர அளவுக்கு மோசமாக்கிடுவீங்க. அது வேற விஷயம். இப்ப கேள்வி என்னன்னா, போன அதிமுக ஆட்சியில மாணவர்களுக்கு மடிக்கணினி, சீருடை, இலவச மருத்துவ கல்வி, சைக்கிள், தாலிக்கு தங்கம்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் மக்கள் கட்டின வரி பணத்துல இருந்து தானே கொடுத்தாங்க. அப்ப இருந்ததை விட இப்ப மக்கள் அதிகமா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம். ஆனா நீங்க எந்த திட்டத்தையும் செய்யல. அப்ப காசெல்லாம் என்னதான் ஆகுது? ஏன் வெளிநாட்டு தமிழர்கள் கிட்ட கையேந்தணும்? ஆனா ஒண்ணு சார், 4 வருஷத்துல தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமா மாத்தி கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு நல்ல உதாரணமா நீங்க இருக்கீங்க. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க. மழைநீர் வடிகால்வாய் பள்ளத்தை மூடுங்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சென்னை மாநகராட்சி கண்டுக்கவே மாட்டேங்குது. அதனால் பல உயிர்கள் தொடர்ந்து பலியாகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சென்னை சூளைமேட்டில் மூடப்படாத மழைநீர் வடிகால்வாயில இருந்து ஒரு பெண்ணோட சடலம் மீட்கப்பட்டு இருக்கு. இங்க பாருங்க, இப்ப உயிர் போயிடுச்சு. உயிர் போன பிறகு அப்ப இன்னும் எத்தனை உயிர் போனா நீங்க மூடுவீங்க? சென்னை சூளமேட்டு பக்கம் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்துல நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல குழிய மூடாம வச்சிருக்காங்க. அப்படி மூடாம இருந்த குழிக்குள்ள ஒரு பெண் சடலம் கிடைச்சிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளத்துக்குள்ள அந்த பெண் தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சென்னை மாநகராட்சி யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லுது. ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல. காவல்துறை தரப்புல இருந்து பெண் தவறிதான் விழுந்தாங்கன்னு, அதுக்கான சிசிடிவி காட்சிகள் இருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு. ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு யார் காரணம்னு காவல்துறையும் மாநகராட்சியும் மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்ல? அதனாலதான் மக்கள் கொதிச்சு போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த பள்ளம் இன்னைக்கு இல்ல, இந்த பள்ளம் கிட்டத்தட்ட 1 மாசமா எப்படி இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இல்லாதப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, அண்ணன் பாடின்னு சொல்றாங்க. அண்ணன் பாடியா இருந்தாலும் நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறனால சொல்றேன், அது ஒரு உயிர் தான். ஏன்னா இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு சார், குழந்தைங்க இப்படி தான் போகுது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பழத்தை மூடிருக்கலாம். இப்போ உயிர் போன பிறகு அந்த பழத்தை மூடிருக்காங்க. அதுவும் யார் மூடிருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரி தான் மூடிருக்காங்க. இங்க எது நடந்தாலுமே கார்பரேஷன் யாருமே வரதில்லை சார், அதுதான் உண்மை. கேட்டீங்களா? மேயர் பிரியா தலைமையிலான சென்னை மாநகராட்சியோட அலட்சியம் தான் காரணம்னு மக்கள் சொல்றாங்க. இன்னும் எத்தனை உயிரை காவு வாங்க காத்திருக்காங்களோ தெரியல. ஆக மொத்தம் இங்க மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, மக்கள் உயிருக்கு மதிப்பும் இல்ல. மாறி மாறி குற்றம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. பாத்தீங்களா மக்கா, மனுஷ உயிருக்கு மரியாதையே இல்லை. உலகத்துல எங்கேயும் இல்லாத மேயர்னு வெட்டியா விளம்பரம் பண்ணதான் இந்த கும்பல் ஆய்க்கு. மாநகராட்சியில் ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை. அப்படியே ஐயா ஸ்டாலின் மாதிரி பொம்மை மேயர் தான் பிரியான்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்றாங்க. இங்கே இப்படி பல அவலங்கள் நடக்கும்போது இன்ப சுற்றுலா ஒரு கேடா ஸ்டாலின் சார்னு கேட்ட கேள்வியவே
திரும்ப கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.